திமுகவின் அதிகாரப்பூர்வ நாளேடான முரசொலி பவள விழாவில் பங்கேற்க வருமாறு நடிகர்கள் ரஜினிகாந்த், கமல்ஹாசன் ஆகியோருக்கு திமுக அழைப்பு விடுத்துள்ளது. முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு நடிகர் ரஜினிகாந்தின் அரசியல் பிரவேச அறிவிப்பு உறுதியான நிலையில் எல்லா துறைகளிலும் ஊழல் காணப்படுவதாக நடிகர் கமல் குற்றம் சாட்டியதால் அரசியல் நிகழ்வுகளில் அடுத்தடுத்த திருப்பங்கள் நடந்தன. கமலின் ஊழல் குற்றச்சாட்டுக்கு அமைச்சர்கள் கண்டனம் தெரிவித்த நிலையில் அவருக்கு ஆதரவு அளித்து மு.க.ஸ்டாலின் அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். இதற்கு நன்றி தெரிவித்தும் நடிகர் கமல்ஹாசன் ட்விட்டரில் கருத்து வெளியிட்டார். இதனால் நடிகர்கள் ரஜினி, கமலின் கருத்துக்கள் விமர்சனத்திற்கு உள்ளாகி வரும் நிலையில் ஆகஸ்ட் 10ஆம் தேதி சென்னையில் நடைபெறும் முரசொலி பவள விழாவில் பங்கேற்க வருமாறு நடிகர்கள் ரஜினிகாந்த், கமல்ஹாசன் ஆகியோருக்கு திமுக அழைப்பு விடுத்துள்ளது. திமுக செயல் தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. திமுகவின் அழைப்பினை நடிகர் கமல்ஹாசன் ஏற்றுக்கொண்டதாக தகவல் தெரிவிக்கின்றன. ஆனால் இந்த விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் பங்கேற்பது குறித்து உறுதிப்படுத்தப்பட்ட எந்த தகவலும் வெளியாகவில்லை.